இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ராஜா, வணக்கம் ராஜா. அதிமுக தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள், விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டப்பேரவையிலிருந்து தற்பொழுது அதிமுக வெளிநடப்பு செய்துள்ளது. அதாவது தமிழக சட்டப்பேரவையில் இன்று மின்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் முன்னாள் அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாதன் அதிமுக சார்பாக பேசினார். அப்பொழுது அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். இறுதியாக அவர் கடந்த அதிமுக ஆட்சியின் போது மின்சாரம் ஷாக் அடிப்பதாக, மின்கட்டண உயர்வு ஷாக் அடிப்பதாக கூறி முதலமைச்சர் வீட்டு முன்பு கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் என்ற அந்த ஒரு கருத்தை அவர் அப்போது தெரிவித்தார். தெரிவிக்கும் பொழுதே சபாநாயகர் மற்றும் திமுக உறுப்பினர்கள் அதுக்கு கடும் ஆட்சேபனம் தெரிவித்தனர். பின்னர் எழுந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த டாஸ்மாக் விஷயம் தொடர்பாக ஒரு பிரச்சனையை எழுப்ப முற்பட்டார், பேச முற்பட்டார். ஆனால் தொடர்ந்து சபாநாயகர் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் திரு துரைமுருகன், நீங்கள் உங்களுடைய உறுப்பினர்கள், மற்றொரு உறுப்பினர் அதிமுகவின் சார்பாக பேச உள்ளார், அவர் பேசும்பொழுது அந்த கருத்தை அவர் தெரிவிக்கலாம், தற்பொழுது பேசக்கூடாது, பேசுவது முறையல்ல என்று திரு துரைமுருகன் தெரிவித்தார். மீண்டும் குறுக்கிட்ட சபாநாயகர், பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது, நீங்கள் ஜீரோவில் பேசலாம், தற்பொழுது அனுமதிக்க முடியாது, உங்களுடைய உறுப்பினர் மற்றொரு இருக்கிறார், அவரிடம் பேசலாம் என்று தொடர்ந்து தெரிவித்தனர். ஆனால் இதற்கு அதிமுக உறுப்பினர்கள் செவிசாய்க்கவில்லை. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் பேச வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்தனர். ஆனால் சபாநாயகர் திட்டவட்டமாக பேச அனுமதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டு அடுத்ததாக உள்ள உறுப்பினரை பேச அழைத்து விட்டார். இதை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்பு செய்யும் பொழுது சபாநாயகருக்கு எதிராக கோஷங்களையும் இந்த சட்டப்பேரவை வளாகத்தில் எழுப்பினர். அதாவது ஜனநாயகமற்ற முறையில் செயல்படுகிறார், பேச அனுமதிக்க வேண்டும் என்ற தொடர்ந்து அந்த கோஷங்களை அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் எழுப்பினர். தற்பொழுது அதிமுக சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளது. விரைவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.